ஹலோ buddies, எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் அன்னைக்கும் எல்லா ரெசல்யூஷன் எடுப்பாங்க இந்த நியூ இயருக்கு. அதே மாதிரி இந்த நியூ இயருக்கு ட்ரிப் நிறைய பிளான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு கோவாக்கு நிறைய பிளான் பண்ணுவாங்க, ரைட்? அந்த மாதிரி நாங்களும் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணி இதை ஒரு கண்டென்ட்டாக நியூ இயருக்கு போடலான்னு சொல்லிட்டு பண்ணோம். கடைசியில் எங்கள் கிரகம் இந்த மாதிரி தான் ஒரு கண்டென்ட் கொடுக்க வேண்டியதாக போச்சு. அங்கே நாங்கள் ஸ்கேம் நடக்குதுன்னு தெரியும், ஆனால் என்னென்ன ஸ்கேம் நடக்குதுன்னு தெரியுங்களா? அதாவது என்ன ஸ்கேம்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் கில்வா மேட்டரில் நல்லா அடி வாங்கியிருப்பாப்படி. கில்வா மேட்டர் மட்டும் இல்லை, அவர் எங்கேயாவது கேசினோட காசை தொலைச்சிருப்பாப்படி. அதனால தான் வாய்ப்பு இருக்குல்ல. இருக்கும். டேய் இப்போ கைஸ், இதெல்லாம் எதுவும் கிடையாது. Booking.comல ரூம் புக் பண்ணோம், அதில் தான் ஏமாந்தோம். அதே மாதிரி ஃபுட்டு, அங்கே போய் ஃபுட்டில் ஏமாந்தோம். இதை பற்றி தான் இந்த ஸ்கேமெல்லாம் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நிறைய பேர் ஏதோ இவனுங்க மாதிரி தான் இந்த நடந்த ஸ்கேமை நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் நான் சொல்ல போகிற ஸ்கேமே வேறு. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்கேம் நான் அந்த ரூமில் ஏமாந்தது சொல்கிறேன். Booking.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் தான் நம்ம எல்லோரும் ரூமெல்லாம் புக் பண்ணுவோம். இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது நம்ம சவுத் இந்தியாவில் ஓகே, நார்த் இந்தியன் சைடில் வந்து பார்த்து ட்ராவல் பண்ணும்போது அதில் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கங்க. நாங்கள் அது எப்போ போல் புக் பண்ணிட்டோம், அதில் எங்களுக்கு பிரச்சனையாச்சு. அதாவது புக் பண்ணும்போது புக்கிங் வந்து பார்த்தா கன்ஃபார்ம் ஆகும், பட் ஆனால் பேமெண்ட் கட்டுற மாதிரி எங்கேயுமே ஆப்ஷன்ஸ் காமிக்காது. நாங்கள் வந்து பார்த்தா அந்த ரூமோட அந்த அஃபீஷியல்ஸ் கிட்ட வந்து பார்த்தா நாங்கள் சேட் பண்ணி கேட்டோம். அவங்களும் வந்து பார்த்தா சேட் பண்ணி எல்லாம் கேட்டாங்க. ஸோ வந்து பார்த்தா நீங்கள் பேமெண்ட் ஃபுல்லாக பே பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அங்கே நீங்கள் வந்து நீங்கள் ரூம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அதெல்லாம் எங்கள் ரூமே பார்க்க முடியாது, எப்படிங்க இருக்க முடியும்? ஸோ அதனால் நாங்கள் வந்து பண்ண அதெல்லாம் பண்ண முடியாது. நாங்கள் வந்து பண்ண அட்வான்ஸ் பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 1500 பே பண்ணோம். ரூமே 4500 தான். ஏன்னா நாங்கள் ஒரு ஆஃபரில் புக் பண்ணோம் 2 டேஸ்க்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி புக் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் போகும்போது அந்த ரூமோட பேர் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். அந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தா ஃபுல் பேமெண்ட் கட்டல, ஸோ அதனால் உங்களுக்கு ரூம் கிடையாது, ஆல்ரெடி ஃபுல் புக் ஆகிடுச்சு, நீங்கள் வேறு ரூம் பாருங்கன்னு சொன்னாங்க. அந்நேரத்துக்கு ஒரு 8 மணிக்கு நைட் நாங்கள் கோவாவில் போய் இறங்கியிருக்கோம், கெலங்கோட் ஏரியாவில். அந்த ஏரியா என்னங்க பண்ண முடியும் நாங்கள்? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து ரகலை பண்ணி பிரச்சனை பண்ணி இன்னொரு ரூம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து சொல்லித்தரேன், பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. அங்கே இன்னொரு ரூம் பார்க்குறதுக்குன்ட்டு கூப்பிட்டு போனாங்க. அந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேமும் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். நாங்கள் ரூம் அங்கே போய் பார்த்துட்டோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8000 சொன்னாங்க. சரி நாங்கள் 8 பேர் இருக்கோம், நம்ம ரூம் ஏமாந்துட்டோம், அதனால் நைட் ஆகிடுச்சு, சரி ரூம் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் புக் பண்ணோம். ரூம் புக் பண்ணிவிட்டு அங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார் இருந்துச்சுங்க, பப்பு. ஸோ அந்த பப்புக்கெலாம் நாங்கள் போக மாட்டோம், போகிற பழக்கம் கிடையாது. ஆனால் அந்த ரூம் பக்கத்துலேயே இருந்தனால அவங்களே சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி அந்த பப்போட ஓனர் தான் அந்த ரூமோட ஓனர், அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பப்புக்கு நீங்கள் வந்து போய் கேட்டுக்கங்கன்னு சொன்னாங்க. இல்லைங்க அவங்க வந்து நேரில் இங்கே வர சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அந்த ஓனர் இங்கே வந்தாங்க. பேமெண்ட் வாங்குறதுக்கு இங்கே அங்கே வாங்க, நாங்கள் வந்து அந்த பப்பில் வந்து நாங்கள் வந்து பேமெண்ட் வாங்கிக்கிறோம், ப்ரூஃப் எல்லாம் வந்து வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போனாங்க. உள்ளே கூப்பிட்டு போய் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருக்க போயிட்டு கூப்பிட்டு போனாங்க எங்களுக்கு. உள்ளே கூப்பிட்டு போயிட்டு வெளியே வரும்போது, அதாவது பேமெண்ட் பண்ணிட்டோம், பேமெண்ட் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போனாங்க. உள்ளே கூப்பிட்டு போயிட்டு வெளியில் வரும்போது சரியான சண்டை. அதாவது ஒரு 3 பேர் உள்ளே போயிட்டு வெளியில் வரோம், மீதி 5 பேர் சரியான சண்டை போட்டிருக்காங்கன்னு. கிட்டத்தட்ட 15 பவுன்ஸ் சுற்றிட்டாங்க. எங்களால் எதுவுமே பண்ண முடியல. இங்கே நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லி ஆகணும், பேமெண்ட் பண்ணும்போது ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுங்கள் ஆர் கார்டு பேமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஆன்லைனில் பண்ணுறோம் அப்படிங்கிறோம், அவங்க வந்து நெட்வொர்க் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கார்டு பேமெண்ட் பண்ணுறோங்கிறோம், கார்டு வந்து சரியாக ஒர்க் ஆகலை அப்படிங்கிறாங்க. ஸோ கேஷாக கொடுத்தோம், பில் எதுவுமே இல்லை, எதுவுமே ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்ட் நாங்கள் போய் ஏதாச்சும் பிரச்சனைனா போய் சால்வ் பண்ணலாங்கன்னா அதுக்கும் இல்லை. ஸோ அதனால் அந்த மாதிரி ஏமாந்துட்டோம். நீங்களும் அந்த மாதிரி ஏமாறாதீங்க. பேமெண்ட் வந்து ஆன்லைன் ஆர் கார்டு பேமெண்ட் பண்ணுங்கள், ப்ரூஃப் வச்சுக்கோங்க பே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பேமெண்ட் வந்து இங்கே ஆன்லைன்லேயோ இல்லை கார்டு பேமெண்ட்டோ பண்ணி ஒரு ப்ரூஃப் வச்சுருந்தீங்கன்னா போலீஸ்கிட்ட போயிருக்கலாம். இருந்தும் நாங்கள் வந்து இந்த பிரச்சனையை நாங்கள் வந்து போலீஸ்கிட்ட கொண்டு போனோம். அவங்க ஒரே வார்த்தை என்ன சொல்லிட்டாங்கன்னா, பேமெண்ட் எப்படிங்க இப்போ நீங்கள் கேஷ் மூலமாக பண்ணிக்கிறீங்க, அதே மாதிரி அந்த ரூம் வந்து அந்த ஏரியா அப்படி தான் இருக்கும், நீங்கள் எதுக்கு அங்கே நீங்கள் வந்து எதுவுமே தெரியாமல் ஏன் போய் ஏமாறுறீங்க அப்படிங்கிறாங்க. சரி நாங்கள் வரோம், நைட்டு வரோம், நீங்கள் வந்து இந்த பிளேஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து நாங்கள் பயந்த ஒரே ரீசன் என்னென்னா, போலீஸ்காரங்க அவங்களுக்கு லோக்கலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு டூரிஸ்ட்டுக்கு சப்போர்ட்டே கிடையாது. இப்போ வந்து ஃபுட்டுக்கு வருவோம். ஃபுட்டு வந்து உடுப்பி ஹோட்டல் நிறையா இருக்கும். அதே மாதிரி அங்கே நம்ம கோவாவில் போய் நம்ம வேறு ஏதாவது ஃபுட் சாப்பிட ட்ரை பண்ண சொல்லுவோம், டேஸ்ட் ஒன்றுமே இருக்காது, ஆனால் பில்லு ரொம்ப இருக்கும். அதே மாதிரி ஃபுட்டு வந்து ஒரு
ஃப்ரைட் ரைஸாச்சு வெந்திருக்குங்க ஓரளவுக்கு, அதுவும் வெந்திருக்காது, அந்த அளவுக்கு தான் இருக்கும். அதே மாதிரி இந்த உடுப்பி ஹோட்டல்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் ஃபுட்டு எல்லாம் இருக்கும். ரேட்டு எப்படி தெரியுங்களா, 3 இட்லி 80 ரூபா, ஒரு மசால் தோசை 150 ரூபா, ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஒரு சிக்கன் நூடுல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா 250 ரூபா இந்த மாதிரி இருக்கும். இதுவுமே ஒரு ஒரு பயங்கர ஸ்கேம் தான். டேஸ்ட்டும் நல்லா இருக்காது, ரேட்டும் அதிகம் கொடுக்கணும். என்ன பண்ண முடியும், சாப்பிட்டு தான் ஆகணும் அங்கே 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 நம்ம இருக்கும்போது. இது ஒரு ஃபுட் ஸ்கேம்னு சொல்லலாம். ரூம் ஸ்கேம் சொல்லியாச்சு. இதுதான் நம்ம மெயினாக ஷேர் பண்ண நினச்சேன். அடுத்து நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, நாங்கள் எங்கெங்கெல்லாம் போனோம், என்னென்னலாம் நாங்கள் பண்ணினோம், ஒரு பட்ஜெட்டாக நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம், அதுவும் ஏமாந்தோம். அது ஏமாந்ததுலேயே நாங்கள் எல்லோரும் வெக்ஸ் ஆகிட்டோம். இது ஒரு பெரிய ஸ்கேம் சிட்டி தாங்க கோவா அப்படிங்கிறது. நம்ம நினைக்கிற மாதிரி அந்த முதல்ல பார்த்தோம் அந்த மாதிரி ஸ்கேமு இதுக்கு அதெல்லாம் நடக்கும், ஃபுல்லாக நடக்கும். இந்த மாதிரி ஸ்கேம் நடக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பண்ணுறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கோவா போங்க, சேஃபாக இருந்துக்கங்க. ஹாப்பி நியூ இயர். போகிறது 500,000 வியூஸ், இதுக்கு போய் இவ்வளோ பில்டு கேமரா ரோடு இதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டால் ஜம்முன்னு போகும்.